கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 144வது சங்கீதம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 144:1. என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற, பயிற்சி கொடுக்கிற, கற்றுக் கொடுக்கிற, ட்ரைனிங் கொடுக்கிற என் கண்மலையாகிய கர்த்தாவே ஸ்தோத்திரம். என் கைகளை யுத்தத்திற்கும் என் விரல்களை போருக்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 6:12. வசனம். எபேசியர் 6:12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இந்த பிரபஞ்சத்தின் உலகத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் நாம் காண்கிற இந்த வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவிகளோடும் ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு ஒரு போராட்டம் உண்டு, நமக்கு ஒரு யுத்தம் உண்டு, நமக்கு ஒரு வார் உண்டு. 2 வசனத்திலையும் எது கீ வேர்டு? யுத்தம், போர். எஸ், வார். நாம ஒரு யுத்தத்துல இருக்கிறோம். நாம ஒரு யுத்த களத்துல இருக்கிறோம். நல்ல வேர்டு. நாம ஒரு யுத்த களத்துல இருக்கிறோம். வாழ்க்கையினாலே போராட்டம் என்பது காமன் தாட். வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. அப்படிதானே? வாழ்க்கை என்பது, முதல்ல அந்த பேட்டர்னை புரிஞ்சுக்குங்க. அது ஒரு போராட்ட களம், யுத்த களம். இத தத்துவ ஞானிகள் பேசுவாங்க. வாழ்க்கை என்பது ஒரு சமுத்திரம். அதுல விழுந்தவன், சாமர்த்தியம் இருக்கிறவெல்லாம் பழச்சுக்கிறான், சாமர்த்தியம் இல்லாதவெல்லாம் முங்கி செத்து போயிடுறாங்கிறாங்க. இது உலகத்துல இருக்கிற ஒரு வார்த்தை. வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம். டிஃபால்ட்டாவே, இயல்பாவே வாழ்க்கையின் இயல்பே ஒரு போராட்டம். அது ஒரு யுத்த களம். அதுவும் ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படிங்கிறது கேட்கவே வேண்டாம். ஸ்ட்ராங்கா அது யுத்த களமே தான். ஆமே. அதத்தான் எபேசியர் 6:12 பவுல் இங்க பதிவு செய்கிறார். நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. சங்கீதம் 144:1 இருக்கிற போராட்டம் வேற. எபேசியர் 6:12 புதிய ஏற்பாட்டுல பவுல் எழுதுற போராட்டம் வேற. அதத்தான் சொல்லி காமிக்கிறாரு. 6:12 எடுத்தோன்னு என்ன சொல்றாரு? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மாத்திரம் அல்ல. அப்படி சொல்லல அவரு. நல்லா கவனிங்க வேட. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மாத்திரம் அல்ல அப்படி சொல்லாம, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. அல்ல. நமக்கு என்ன யுத்தம் இல்ல? வாய்ச்சண்டை இல்ல, கைச்சண்டை இல்லை. இப்படி சொன்னா நல்லா புரியும் உங்களுக்கு. நமக்கு வாய்ச்சண்டை கிடையாது, கைச்சண்டை கிடையாது. வாய்ச்சண்டையும் கைச்சண்டையும் எந்த ஏற்பாடு? பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டுல வாய்ச்சண்டை கைச்சண்டைக்கு நாட் அலவுடு. அதான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. நமக்கு சண்டை அது இல்ல, அப்படி இல்ல. நமக்கு வேற மாதிரி ஒரு சண்டை இருக்கு, வேற மாதிரி ஒரு சண்டை காட்சி இடம்பெறுது. நீங்க நிற்கிற யுத்த களத்தை முதல்ல புரிஞ்சுக்குங்கிறாரு.
உங்களை தேவன் எந்த களத்துல எப்படிப்பட்ட யுத்த களத்துல நிறுத்தி இருக்கிறார் என்பதை புரிஞ்சுக்கோங்கன்ட்டு பவுல் எழுதுறாரு. ஆமென் சொல்லுங்க. புதிய ஏற்பாட்டுல என்ன சண்டை கிடையாது. வாய் சண்டை, கை சண்டை, கால் சண்டை கிடையாது. ஆனா எந்த சண்டை தான் ஓடிட்டு இருக்கு? இந்த சண்டை தான் ஓடிட்டு இருக்கு. சரி, இதுல என்ன ஆண்டவர் சின்ன டிப்ஸ் என்ன கொடுக்கிறாரு அப்படின்னா, பிசிக்கல் வார். பழைய ஏற்பாட்டுல பிசிக்கல் வார், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் உள்ள யுத்தம். பிசிக்கல் வாருக்கு உடம்பு, அதாவது வாயு கையை கால பயிற்சி கொடுக்க வேண்டியிருக்கும். அதான் என் கைகளை யுத்தத்திற்கும் என் விரல்களை போருக்கும் அவர். நல்லா கவனிங்க. கை கால் வாயை எதுக்கு பயிற்சி கொடுக்கணும்? மாம்சத்தோடும் ரத்தத்தோடுமான யுத்தத்துக்கு பயிற்சி கொடுக்கணும், ட்ரைனிங் கொடுக்கணும். அதான் மிலிட்டரியில ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அவங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க. எப்படி பிடிக்கணும், எப்படி ஸ்டெப் வைக்கணும், எப்படி பார்க்கணும், இதெல்லாம் சொல்லித்தராங்க அவங்க. இது என்ன சண்டை? அது மாம்சத்தின் படியான யுத்தம். இது மாம்ச யுத்தம். இதுக்கு நமக்கு கை கால் வாய பயிற்சி கொடுக்க வேண்டியிருக்கும். கை கால் வாயினா அதுக்கு பயிற்சி எடுக்கணும். எப்படி பேசணும், என்ன எதை பேசி லாக் பண்ணணும், எப்படி ஸ்டெப் வைக்கணும், எப்படி. இது எப்ப இந்த வெளிச்சம் வந்ததுன்னா, பின்னாடி என்ன நடந்துச்சு? ஸ்டெப் போட்டாங்களா? ஸ்டெப்பு, கரத்த ஸ்டெப்பு, ஸ்டெப் கேட்கும்போது டக்குன்னு கசியுது சத்தியம். அப்ப இந்த ஸ்டெப் எல்லாம் எந்த யுத்தத்துக்கு பயன்படுது? மாம்சத்தின்படியான யுத்தத்துக்கு பயிற்சி எடுக்கிறார்கள். மாம்சத்தின்படியான யுத்தத்திற்கு எதை பயிற்சி எடுக்கிறார்கள்? எதுக்கு பயிற்சி கொடுக்கிறார்கள்? உறுப்புகளை, சரீரத்தை, உடம்ப, கைகால அவங்க பயிற்சி கொடுக்கிறாங்க மாம்சத்தின்படியான யுத்தத்துக்கு. ஆனா பவுல் சொல்றாரு, புதிய ஏற்பாட்டுல நமக்கு ஆவிக்குரிய யுத்தம் ஒண்ணு இருக்கு, ஸ்பிரிச்சுவல் வார். அதான் இருக்கு. மாம்சத்தின்படியான யுத்தத்துக்கு விலகி இருங்க. இத பல தடவை சத்தம் போடுறாரு பவுல். 1 கொரிந்தியர் சத்தம் போடுவார். ஏன் இப்படி அநியாயம் செய்யறீங்க? ஏன் இப்படி சண்டை போடுறீங்க? சகோதரருக்கு சகோதரியா அநியாயம் செய்யறீங்க? ஏன் நீங்க அநியாயத்தை சகிக்கிறது இல்ல? இப்படியே சத்தம் போடுவார் அவர். உங்களால தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுதே, அப்படியே பேசுவார். ஜீசஸ் என்ன சொல்ல வந்தார்? மத்தேயு 5ல, ஒருவன் ஒரு கணத்தில் அறிந்தால் அது என்ன யுத்தம்? ஸ்பிரிச்சுவல் வார். இப்படி மாத்தினாரு. ஒருவன் ஒரு மைல் தூரம் உன்னை பலவந்தம் பண்ணினால் அவனோட கூட 2 மைல் தூரம் போ. ஒருவன் ஒரு வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள பலவந்தம் பண்ணினால் உன் அங்கியும் விட்டு கொடு. இது என்ன வார்? ஸ்பிரிச்சுவல் வார். சத்துரு பசியா இருந்தால் போஜனம் கொடு, தாகமா இருந்தால் பானம் கொடு. என்ன வார் இது? ஸ்பிரிச்சுவல் வார். இட் இஸ் நாட் எ பிசிக்கல் வார். பிசிக்கல் வார் இல்ல. ஓகே, அப்ப பாருங்க, மாம்சத்தின்படியான யுத்தத்துக்கு கை கால பயிற்சி கொடுக்க வேண்டியிருக்கும், கை கால் பயிற்சி எடுக்க வேண்டியிருக்கும். இட்ஸ் எ லா. இது சட்டம். ஆனா புதிய ஏற்பாட்டுல பவுல் சொல்ற ஸ்பிரிச்சுவல் வார், ஆவியின்படியான யுத்தத்துக்கு கைகால பயிற்சி கொடுக்க தேவையில்லை, அவசியம் இல்லை, யூஸ் ஆகாது, நோ யூஸ், பிரயோஜனம் இல்லை. அப்ப என்னங்க பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னா, ஆத்துமாவை பயிற்சி கொடுக்கணும். முக்கியமான பிரிவு. மனச பயிற்சி கொடுக்கணும், இருதயத்தை டியூன் பண்ணணும், இருதயத்தை பக்குவப்படுத்தணும், இருதயம் சமையணும், பக்குவப்படணும். மனசு பக்குவப்படாம இந்த ஸ்பிரிச்சுவல் வார செய்ய முடியாது. இந்த யுத்த காலத்துல நம்ம ஜெயிக்க முடியாது.
எதிரி அடிச்சு போயிட்டே இருப்பான். ஆமென் சொல்லுங்க. எவ்வளவு பெரிய டிஃபரண்ட், எவ்வளவு பெரிய பிரிவு, எவ்வளவு பெரிய வெளிச்சம். ஸ்பிரிச்சுவல் வார். ஸ்பிரிச்சுவல் வாருக்கு கை கால் யூஸ் ஆகாது. எதுதான் யூஸ் ஆகும்? எதுக்கு பயிற்சி கொடுக்கணும்? ஆத்துமாக்கு, மனசுக்கு, நெஞ்சுக்கு, உள்ளத்துக்கு, இருதயத்துக்கு. ஏன்னா எல்லா தாக்குதலும் எங்கதான் நடக்கும்? ஸ்பிரிச்சுவல் வார்ல மனசுல நடக்கும். அடுத்த வெளிச்சம் மனசுல நடக்கும். பிசிக்கல் வார்ல எல்லா தாக்குதலும் எங்க நடக்கும்? பாடியில நடக்கும். அப்ப பாடியை காப்பாத்துறதுக்கு பாடி என்ன செஞ்சாகணும்? ஆனா மனச காப்பாத்துறதுக்கு மனசு என்ன செஞ்சாகணும்? பயிற்சி எடுத்தாகணும். பயிற்சி எடுத்தாகணும். பயிற்சி எடுத்தாகணும். அப்ப நமக்கு இருக்கிறது மாம்சத்தின்படியான யுத்தம் இல்ல, பிசிக்கல் வார் இல்ல. அது தவிர்க்கப்பட்டு இருக்கிறது, அது விளக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டுல நமக்கு இருக்கிறது ஸ்பிரிச்சுவல் வார், ஆவியின்படியான யுத்தம். அப்ப வார் மாற்றப்பட்டு இருக்கிறபடினால பயிற்சி கொடுக்கப்படுகிற பொருளும் மாற்றப்பட்டு இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அப்ப தேவன் மனசதான் இப்ப டியூன் பண்ணிட்டே வர்றார். உள்ள இருக்கிற ஆவியானவர் நமக்கு உள்ள இருக்கிற உள்ளத்தை டியூன் பண்ணிட்டே வர்றாரு, மாத்திக்கிட்டே வர்றாரு, சரி பண்ணிட்டே வர்றாரு, பயிற்சி கொடுத்துட்டே வர்றாரு. பேசி பேசி உணர்த்தி உணர்த்தி, பேசி பேசி உணர்த்தி உணர்த்தி, பேசி பேசி உணர்த்தி உணர்த்தி, இதை செஞ்சுக்கிட்டே வர்றாரு. எப்படி கேட்கிறானா? எப்படி போய் சொல்லு, காரியம் அப்படி இருக்கா? கவலைப்படாத, எப்படி வந்துடும்? பேசி 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 உணர்த்தி 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 உணர்த்தி, பேசி காட்டி காட்டி பேசி பேசி காட்டி காட்டி பேசி இருதயத்தை பக்குவப்படுத்துறார், பயிற்சி கொடுக்கிறார். அவர் இருதயத்தை பயிற்சி கொடுக்கிறதா பக்குவப்படுத்துகிறதாக அர்த்தம். பக்குவப்படுத்துகிறார். இருதய பக்குவப்படாம எதிரியை ஜெயிக்க ஒரு நாளும் முடியாது. இருதயம் பக்குவப்படாம இந்த ஆவிக்குரிய யுத்தத்துல, இந்த யுத்த களத்துல நின்று ஜெயிச்சு வெளியே வர எவனாலும் முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஜீசஸ் ஸ்பிரிச்சுவல் வார்ல அந்த யுத்த களத்துல இருந்து ஜெயிச்சவர். நான் உலகத்தை ஜெயித்தேன், உங்களுக்கு என்ன உண்டு? தட் மீன்ஸ் ஸ்பிரிச்சுவல் வார் உண்டு. பச்சை மரத்துக்கு இப்படி செய்வார்களானால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள்? யூ ஹேவ் எ ஸ்பிரிச்சுவல் வார் இருக்கு. என்ன செய்ய மாட்டார்கள்? நீங்கள் எனக்காக அழுகிறதை விட்டுவிட்டு உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுவுங்கள். ஆமென். இதே இத பவுல் 2 கொரிந்தியர்ல பதிவு செய்யறாரு, வேற கோணத்துல. எடுங்க 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3, 4, 5. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தாலும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. சூப்பரா பேசுறாரா? மாம்சத்தின்படி நாங்க யுத்தம் பண்ண மாட்டோம். வாயி கையி காலை பயன்படுத்த மாட்டோம். சொல்லுங்க, வாயி கையி காலை நாங்கள் பயன்படுத்த மாட்டோம். ஏன்னா நாங்க மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. ஏன்னா மாம்சத்தின்படியான யுத்தம் முடித்து வைக்கப்பட்டது. ஏன்னா ஆவிக்குரிய யுத்தம் தொடங்கி வைக்கப்பட்டு இருக்கிறது. நாங்கள் மாம்சத்தின்படி நடந்தாலும், தட் மீன்ஸ் நாங்க மாம்சத்துல காணப்பட்டாலும், உடம்புல காணப்பட்டாலும், உடம்புல நாங்கள் செயல்பட்டாலும், நாங்கள் உடல் வழியாக சண்டை போடுகிறவர்கள் அல்ல. எங்களுடைய வெப்பன்ஸ், எங்களுடைய யுத்தத்துக்கான ஆயுதங்கள், எப்படி பேசுறாங்க? எங்கள் சண்டைக்காக நாங்கள் வைத்திருக்கும், தயாரித்து வைத்திருக்கும் ஆயுதங்கள், எங்கள் போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல், கத்தி, கடப்பாரை, அப்புறம் கண்ணு, அது இது இந்த மாதிரி இல்லாம அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளா இருக்கிறது.
அங்க பாருங்க, கவனிங்க. அந்த அந்த வெப்பன்ஸ் என்னட்டு அடுத்து சொல்ல வர்றாரு. அவைகளால், எவைகளால்? அந்த வெப்பன்ஸ்னால, அந்த போர் ஆயுதங்கள்னால தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேற்றுமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும், அருமையான சத்தியம், கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். அப்ப என்ன வெப்பன்ஸ்? எப்படி பேசுறாரு பாருங்க. யாரையும் மடக்கி கீழே போடுற நாலேஜ் அவர் வெப்பன்ஸ். அவர் வெப்பன்ஸ் எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்தி, கிறிஸ்துதான் தலை, கிறிஸ்துதான் மாஸ்டர், அவர்தான் எல்லாத்தையும் கீழே போடு, எல்லாம் டம்மி, கிழவாணி. எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்தி சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். அவைகளால், எவைகளால்? அந்த போர் ஆயுதங்களால். அப்ப அந்த சண்டை கிடையாது. அதுக்கு முன்னாடி சொல்றாரு எல்லாவித தர்க்கங்களையும், அப்புறம் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா தாட்ஸ், அதான் மேட்டிமை, தாட்ஸ், எல்லா எண்ணங்கள். தெய்வம் இல்லவே இல்லை, அடி கிளப்படு, இல்ல அவர் தான் தெய்வம், கர்த்தர் தான் தெய்வம், வா கிளப்படு. எண்ணங்களுக்கும் இடையே நடக்கிற யுத்தம், அதான் ஸ்பிரிச்சுவல் வார். தாட்ஸுக்கும் இடையே நடக்கிற வார். தேவனுடைய சத்தியத்துக்கு விரோதமாக எழும்புகிற எந்த எண்ணங்களையும் நிர்மூலமாக்குகிறவர்களாய் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். இதான் நாலேஜ். நாலேஜ்னால இருதயம் பக்குவப்படுது. பக்குவப்பட்ட இருதயத்திலிருந்து நாலேஜ் கிளம்புது. இந்த நாலேஜ் கிளம்பி அந்த நாலேஜ அடிச்சு நிர்மூலமாக்குது. பவுலுடைய நிருபங்கள்லாம் அதான் நடந்திருக்கு. பவுலுடைய ஊழியங்கள்லாம் அவனுடைய இருபத்தி நாலேஜ் கிளம்பி சண்டை போட்டிருக்கு. எல்லாம் படிச்சு பாருங்க, அப்படிதான் பண்ணியிருப்பாரு அவரு. அவரை கைது பண்ணும் போது, அவரை அடிக்க வந்த போது, இஸ்ரவேல்கிட்ட பேசும்போது எல்லாம் நாலேஜ் புறப்பட்டு சண்டை போட்டிருக்கு. அப்படின்னு சொல்லுங்க. இது என்ன வாரு? ஸ்பிரிச்சுவல் வார். இந்த வாருக்கு தேவையான வெப்பன்ஸ் என்ன? காட்ஸ் நாலேஜ். ஆமென். கிளியரா? புதிய ஏற்பாட்டுல வாழ்ற நாம முதல்ல என்ன நம்மள புரிஞ்சுக்கணும். நமக்கு யுத்தம் இருக்கு. அந்த யுத்தம் என்ன யுத்தம்? அந்த யுத்தத்துக்கு எதை பயிற்சி கொடுக்கணும்? அது பயிற்சி கொடுக்கறதுக்கு என்ன பயன்படுத்தப்படுகிறது? இந்த ஸ்டெப்ஸ் புரியணும். ஆமீன். சின்ன ஒரு சம்பவம், எவ்வளவு மெசேஜ் அதுல இருக்கு. ஆமாம், கர்த்தர் நல்லவர். யோவான் 18ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். அப்பொழுது பிலாத்து இயேசுவை நோக்கி, அப்படியானால் நீர் ராஜாவோ என்றான். இயேசு பிரதி உத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். எல்லாரும் சொல்லுங்க, சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். ஆமென். அந்த வேர்டு தான் இன்னைக்கு மெசேஜ். அடுத்த ஒரு கால் நேரம்
சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். எல்லாரும் சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க. சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். இந்த வசனத்தை நம்ம சொல்லும் போது இன்னொரு வசனம் கூட ஆட் ஆகுதா? என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். சேம் பேட்டர்ன்ல உண்டான வேற வேற வார்த்தை அது. சரி, வேற என்ன புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு? ஆனா பட் நம்ம என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறோம்? 99% ஆஃப் பிலீவர்ஸ் என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறோம் அந்த சிங்கிள் வேர்டு இல்லைங்கிறதா சப்ஜெக்ட். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். ஓகே. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். ஓகே. பெரும்பாலும் என்ன நினைக்கிறோம், என்ன பேசுறோம், இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தை நம்ம படிக்கும் போது என்ன தாட்ஸ் கிரியேட் ஆகுது, என்ன பார்வையில அதை மெசேஜா பிரசன்ட் பண்றோம் அப்படின்னா இந்த ஏரியால பிரதர், நான் இயேசுவை விசுவாசிக்கிறதுனால, நான் ஜீசஸ இப்ப நான் நம்புறதுனால இப்ப நான் அவர் ஆடா இருக்கிறேன் பிரதர். இந்த தாட்ஸ் தான் புறையோடி போயிருக்கு. இந்த 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 பார்வை, இந்த எண்ணம், இந்த வேர்ட்ஸ், இதுதான் சத்தியமாக கருதப்பட்டு வேற வருது. நான் இயேசுவை விசுவாசிக்கிறதுனால இப்ப நான் அவருடைய ஆடா இருக்கிறேன் பிரதர். ஒரு காலத்துல நானு அவருடைய ஆடா இல்லை. எப்ப இயேசுவை விசுவாசிக்க ஆரம்பிச்சோன்னு பாருங்க, அந்த டைம், அந்த மினிட்ல இருந்து நான் அவருடைய ஆடா இருக்கேன் பிரதர். இப்ப நான் அவருடைய ஆடு பிரதர். நான் அவருடைய ஆடு. இப்ப நான் அவருடைய ஆடு பிரதர். இஸ் இட் ரைட் ஆர் ராங்? என்ன பயங்கரமா விடுதலை செஞ்ச சத்தியம் வெளிச்சம்லாம். ஏன்னா அந்த அந்த எண்ணத்துல நான் பல வருஷம் வாழ்ந்தவன். அதனால திரும்ப திரும்ப சொல்றேன். நான் எந்த எண்ணத்துல? இயேசுவை நான் விசுவாசிச்சதுக்கு அப்புறம்தான், இயேசுவை விசுவாசிக்கிறதுனாலதான் இப்ப நான் அவருடைய ஆடா இருக்கிறேன். நான் மட்டும் விசுவாசிக்காம போயிருந்தா அவருடைய ஆடா இருந்திருக்க வாய்ப்பே இல்லை பிரதர். என்னைக்கு நான் விசுவாசிக்க ஆரம்பிச்சனோ அன்னில இருந்து நான் அவருடைய ஆடா இருக்கிறேன் பிரதர். இதுதான் நிறைஞ்சு கிடக்கும். யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, என்ன பெரிய ஆளை கேட்டாலும் சொல்லுவாங்க, இப்படிதான் சொல்லுவாங்க அவங்க. ஆமே, நம்மகிட்ட ஆண்டர் பேசுறதெல்லாம் ரூட்டுக்கு போயிடுவாரு, மேலிட்டாம பேச மாட்டாரு, மிடில் ரீசனுக்கே வரமாட்டாரு. ஸ்டெப் போட்டு ரூட்டுக்கு போய் நிற்பாருங்க. அந்த பார்வையே தவறு. நான் விசுவாசிக்கிறதுனாலதான் அவர் ஆடு. நான் மட்டும் விசுவாசிக்காம போயிருந்தேன். இப்படி சொல்லிட்டோம்னா, விசுவாசிங்க பிரதர், இல்ல அவர் ஆடு இல்லாம போயிருங்க பிரதர், இயேசு எப்படியாவது கட்டியா பிடிச்சிங்க பிரதர், அவர் ஆடு இல்லாம போயிருங்க பிரதர். ஐயோ அப்படியா அப்படியா, ஐயோ கட்டியா பிடிச்சிக்கிறேன், ஐயோ எப்படி பிடிக்க தெரியலையே, பதட்டமா இருக்கே. சாவ் சாவ், செத்தவன் நான். அதான் சொல்றேன், நான் சாவ். நான் விசுவாசிச்சாதான் அவருடைய ஆடு. இல்லைன்னா அவர் ஆடு இல்லை அப்படின்னா, ஐயோ எப்படியாவது விசுவாசிக்க பாக்கணுமாப்பா, வார வாரம் சர்ச்சைக்கு போயிருப்பா, டெய்லி பயில் படிச்சிருப்பா, ஐயோ செப்பிச்சிருப்பா டெய்லி, ஐயோ ஒரே பதற்றம், ஒரே படபடப்பு. எப்பயுமே பிளாட்ஃபார்ம் டான்ஸ் ஆடும், இறுதிங்கிற பிளாட்ஃபார்ம் டான்ஸ் ஆடிட்டே இருக்கு. ஐயோ நேத்து நான் அவருடைய ஆடை எல்லாம் போயிட்டேன் போலயே, சரி நாளைக்கு விசுவாசிச்சிரு எப்படியாவது. எவ்வளவு பெரிய சித்திரவதைய உள்ளுக்குள்ள நமக்கு தெரியாம சைலண்டா நம்மளை கொலை செய்கிற ஒரு உபதேசம், ஒரு பார்வை, ஒரு எண்ணம். இந்த எண்ணம் கொன்று நம்ம. அப்ப நான் இயேசுவை விசுவாசிக்கிறதுனால அவருடைய ஆடு, நான் மட்டும் விசுவாசிக்காம போயிருந்தேன்னா அவருடைய ஆடா இல்லைன்னு சொன்னா, அப்ப எல்லாரையும் நம்ம என்ன சொல்ல பாக்குறோம்? விசுவாசிங்க, ஒழுங்கு மரியாதையா இயேசுவை ஏத்துக்குங்க, இல்ல அவருடைய ஆடு இல்லாம போயிருவீங்க. போச்சு போச்சு. நீங்க அவருடைய ஆடா ஆகணும்னா இயேசு விசுவாசிங்க. ஏ அப்பா,
என்ன ஒரு பயங்காட்டுதல், என்ன ஒரு பாத்திரப்பட வைக்கிறது. அப்ப எதுங்க கரெக்ட்? எது கரெக்ட்? நான் அவருடைய ஆடா இருக்கிறதுனால இயேசுவை விசுவாசிக்கிறேன். இப்படி வாங்க, இப்படி வாங்க. இயேசுவை விசுவாசிக்கிறதுனால அவருடைய ஆடா ஆகல. நான் ஆடா இருக்கிறதுனாலதான், அவருடைய ஆடா இருக்கிறதுனாலதான் இயேசுவை விசுவாசிக்கிறேன். என்னால விசுவாசிக்க முடியுது. விசுவாசிக்கிறதுனால அவருடைய ஆடா நான் மாறல. நான் அவருடைய ஆடாவே ஆல்ரெடி டிஃபால்ட்டா இருக்கிறதுனால இயேசு சத்தம் கேட்டவனையும் விசுவாசிக்கிறேன். இப்படி வா. இப்படி வந்தீங்கன்னா பாத்திரம் வராது, படபடப்பு வராது. அவருடைய ஆடா இருந்தா விசுவாசித்தானே ஆகணும். இது என்ன? நான் இதுக்கு பாச்சப்படணும், நான் இதுக்கு பதறணும், நான் ஏப்பா லோல் படணும், மார் தட்டணும்? அவருடைய ஆடுகள் அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். செவி கொடுக்கறதுனால அவருடைய ஆடுகளா ஆகிறது இல்ல, அவருடைய ஆடா இருக்கிறதுனால அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். இப்படி வாங்க. ஆமீன், ஆமீன் சொல்லுங்க. அவருடைய ஆடுனா அவருடைய சத்தத்துக்கு என்னதான் செஞ்சு ஆகும்? செவி கொடுக்கறத வச்சு நாம அவருடைய ஆடுன்ட்டு இனம் கண்டுக்கலாம். செவி கொடுக்குதா? அப்ப அது அவர் ஆடுறா, இப்படி வேணா பேசுங்க. கண்டறிய உதவுது. இது யார் ஆடு? செவி கொடுக்குதா? அப்ப கண்டிப்பா அவர் ஆடு தான்டா, அவர் ஆடுதான். கன்ஃபார்ம் பண்ணா யூஸ் பண்ணுங்க இந்த சத்தியத்தை. எதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது? அவங்களுடைய ஆடா மாத்துறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. தப்பது. நீங்க செவி கொடுக்குறீங்க பிரதர், அவருடைய ஆடு பிரதர், அதான் செவி கொடுக்குறேன். அவ்வளவுதான் ஆன்சர். இதுதான் இயேசு சொன்னாரு மத்தேயில, சாரி யோவான்ல, நீங்கள் என் மந்தையின் ஆடா இராதபடியினால் என்னை விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். இதுதான் அவர் சொன்னாரு. மந்தையின் ஆடா இருக்கிறதுனாலதான் நீ என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க? விசுவாசிக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்றாரு. நீங்க விசுவாசிக்காதனால நீங்க மந்தையின் ஆடு இல்லாம இருக்கீங்க. சொன்னாரா? அப்படியே சொன்னார் அவரு. தெளிவாத்தானே பேசுறாரு ஜீசஸ். நீங்க என் மந்தையின் ஆடுகளா இராதபடியினால் நீங்கள் என்னை சந்தேகப்படுகிறீர்கள், விசுவாசிக்க. இப்படித்தான் காரணத்தை அப்படி காமிச்சாரு. நீங்க ஏன் என்ன விசுவாசிக்க மாட்டீங்கன்னு தெரியுமா? நீங்க ஏன் என்ன சந்தேகப்படுறது தெரியுமா? நீங்க என் மந்தையின் ஆடா இல்லை. இப்படிதான் சொல்ல வந்தாரு. என்ன விசுவாசிக்கல, நீங்க சந்தேகப்படுறீங்களா? நீங்க மந்தையின் ஆடா இருக்க முடியாது அப்படியே சொன்னாரு. தெளிவாத்தானே ஜீசஸ் பேசி இருக்கிறாரு. ஏன் அதை மாத்தி மாத்தி புரிஞ்சு ஜனங்களை பயமுறுத்துறோம்? தெளிவா பேசியிருக்கிறாரு. அப்ப அவருடைய ஆடா இருக்கிறதுனாலதான் நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன். நான் அவருடைய ஆடா இருக்கிறதுனாலதான் அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறேன். நான் அவருடைய ஆடா இருக்கிறதுனாலதான் என்னால அவர் சத்தம் கேட்கும் போது செவி கொடுக்காம என்னால இருக்க முடியல. அந்த சத்தத்தை என்னால தவிர்க்க முடியல. அந்த சத்தம் என்னையவே ஜெயிக்குது, என்னையவே ஜெயிச்சிருது. என்னால ஒண்ணும் பண்ண முடியல சாமி, ஏன்னா அவர் ஆடு சாமி நானு. ஆமென். யோவான் 10ஆம் அதிகாரம் டாப்பான சாப்டர், அருமையான அதிகாரம். ஆமென். கர்த்தர் நல்லவர். இப்ப சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். இது எப்படி சொல்லலாம்? சத்தம் கேட்கிறதுனால ஒருவன் சத்தியவான் கிடையாது. ஒருவன் சத்தியவானா இருக்கிறதுனாலதான் சத்தம் கேட்கிறான். இப்படி சொல்றேன். சத்தம் கேட்கிறதுனால ஒருவன் சத்தியவான் ஆகிறது இல்ல. ஒருவன் சத்தியவானா இருக்கிறதுனாலதான் சத்தம் கேட்கிறான். பேட்டன் அங்க உண்டு வாங்க, அச்ச அங்க உண்டு வாங்க, அதை முந்தி வைங்க, இதை பிந்தி வைங்க. ஆடா இருக்கிறனாலதான் சத்தத்துக்கு செவி கொடுக்குது. ஆடா இருக்கிறனாலதான் இயேசுவை விசுவாசிக்குது. ஆடை முன்னாடி போடுங்க, விசுவாசிக்கிறத பின்னாடி போடுங்கிறேன். சத்தியவான முன்னாடி போடுங்க, சத்தம் கேட்கறத பின்னாடி போடுங்கன்னு. மாத்தி போடக்கூடாது. போட்டீங்கன்னா உங்களுக்கு சித்திரவதை தான், பதற்றம் தான், படவெடுப்பு தான், ஐயோ அம்மா தான், மாறு தட்ட வேண்டியதான். ஒன்றும் செய்ய முடியாது. இந்த மாதிரி பேச முடியாது. போல்டா நிக்கவே முடியாது, நிக்கவே முடியாது. இந்த சத்தியம் எனக்கு அவ்வளவு உதவி செஞ்ச சத்தியம், அவ்வளவு உதவி செஞ்சு, எப்படி நான் அளவு சொல்ல முடியாது. அவ்வளவு உதவி செஞ்சது. என்னுடைய தடுமாற்றங்கள், குழப்பங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் உதவி செஞ்சு. நான் அவர் ஆடு.
நான் சத்தியமா ஜெயிப்பேன். கண்டிப்பா நான் ஜெயிப்பேன். என் கால் பின் வாங்காது நிற்பேன் நான். ஏன்னா நான் அவர் ஆடு. அவர் ஆடாகவே பிறந்திருக்கிறேன். பிறந்த ஆடா நான் மாறல. அடுத்த சத்தியம், நான் அவருடைய ஆடாகவே பிறந்திருக்கிறேன். பிறந்ததுக்கு அப்புறம் ஆடா நான் மாறல, மாற முடியாது. நான் பிறந்ததே அவருடைய ஆடாத்தான் பிறந்திருக்கிறேன். அடுத்த சத்தியம், இது ஒரு பெரிய ரகசியம். நீங்க பிறந்ததுக்கு அப்புறம் வளரும் போது ஆடா மாறும்னு நினைக்கிறனாலதான் இந்த பிரச்சனை வருது. நான் அவர் ஆடாகவே பிறந்திருக்கிறேன். அதனாலதான் பவுல் எழுதுறாரு, என்னை தாயின் கற்பத்திலிருந்து தம்முடைய கிருபையினாலேயே அழைத்த தேவன். தாயின் கற்பத்திலிருந்து என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினாலே அழைத்த தேவன். எப்பா தாயின் கற்பத்திலே பிரிச்சுட்டாரப்பா? இதை கேட்கறவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. உங்களை தாயின் கற்பத்திலே பிரிச்சுட்டாரு. என்னன்னு பிரிச்சாரு? எப்படி பிரிச்சாரு? உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே உங்களை முன் அறிந்தாரு. என்னத்தை அறிஞ்சாரு? என்னத்தை அறிஞ்சாரு? ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். போதுமா? 2 டாபிக்குமே கொஞ்சம் சூடான டாபிக். நல்லா ஸ்ட்ராங்கா மனசுல பதிய வைங்க. ஆமேன். ஒருவேளை அவருடைய ஆடுதானாங்கிற உங்க சந்தேகம் இருக்குமானால் அதையும் கவலைப்படாதீங்க. அவருடைய ஆடா இருக்கிறவனை அவருடைய ஆடுன்ட்டு தலையில தட்டி சுத்தருவாரு. பல சத்தியத்தை வீசி நம்ப வச்சிருவாரு. இது அவர் செஞ்சுத்தான் ஆகணும். தலை எழுத்து. அந்த ஆடு இந்த பாதையில கடந்து அவற்றிருந்து ரிசீவ் பண்ணித்தான் ஆகணும். இது தலை எழுத்து. அந்த ஆடுக்கு பயப்பட தேவையில்லை. இந்த இடம் வரைக்கும் போயிருக்கேன் நான். அவருடைய ஆடுங்கிறது அந்த நிச்சயம் எனக்கு எப்படி வரும்னா, இல்ல அப்படின்னா டோன்ட் வரி, அதை நிரூபிச்சு நம்ப வைக்கிறதெல்லாம் அவருடைய பாடு, வேலை, ஒர்க்கு, ஜாப்பு, தலை எழுத்து. இல்ல அவர் அந்த ஆடை இழந்துருவாரு. எப்படி விடுவாரு? அந்த ஆடை இழந்துருவாரு. தான் அவருடைய ஆடு என்பதை அதுக்கு அவர் உணர்த்தி நிரூபித்து பேசி நம்ப வைக்கல அப்படின்னா அந்த ஆடை அவர் இழந்துருவாரு. விடுவாரா? செஞ்சே தீருவாரு. அதனால ஆடுகள் தான் அவருடைய ஆடுதானா என்று சந்தேகப்பட்டு கலங்க தேவையில்லை. ஏற்ற சமயத்தில், ஏற்ற காலத்தில், ஏற்ற சத்தியங்களை பேசி புரிய வச்சு ஸ்டாண்ட் பண்ணிடுவாரு, நிறுத்திடுவாரு. நிறுத்தித்தான் ஆவாரு. நிறுத்த வேண்டும் என்பது அவருடைய சட்டம், பிரம்மாணம். இதை அவர் செஞ்சுதான் தீர்வாரு. இத அந்த ஆடுகள் அனுபவிச்சுதான் ஆகணும். 2 பக்கம் புரிஞ்சுக்கிட்டு தைரியமா வெற்றி நடை போடணும் அவருடைய ஆடுகள். ஆமீன் சொல்லுங்க. ஆமீன் சொல்லுங்க. இது அவருடைய ஆடுகள் அப்படிங்கிற பாடத்துல இருக்கிற சின்ன ஒரு குறிப்பு. இன்னும் அவருடைய ஆடு தலைப்புல நிறைய குறிப்பு இருக்கு. அது புரிஞ்சாதான் ஸ்ட்ராங் ஆக முடியும். ஆமீன்.